ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். நாவை பற்றி நம்ம பார்ப்போம். நாவானது ஒரு யாக்கோபு 3:5 பார்ப்போம். நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துடுகிறது. நம்ம நாவு சின்னது தான். அதை பற்றி லைனாக சொல்லப்பட்டிருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நாவான சின்னது தான், ஆனால் அது என்னது, கொளுத்துட்டா பெரிய காட்டை என்ன செய்யுமா? சின்ன நெருப்பு கொளுத்திடும், காட்டையே கொளுத்திடுமா. அப்போது நாவும் என்னது, நெருப்பு தானா? அநீதி நிறைந்த உலகமா? நாவு அநீதி நிறைந்த உலகம், கெட்ட சேத உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும் நரக அக்கினியினால் கொளுத்திப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். அநீதி நிறைந்த உலகம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துது, மூணாவது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது, நாலாவது நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அப்போது இவ்வளோ பயங்கரமாக நம்ம நாவில் இருக்குது. அப்போ நம்ம நாவில் என்ன காத்துக்கொள்ளணும்? அதை அடக்கி ஒடுக்கி அதுக்கு கடிவாளம் போட்டு நாவை அடக்கணும். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாக உள்ளதும் சாவுக்கு அதன் விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. நம்ம நினைப்போம் நிறைய அடக்கணும், பேசவே கூடாது, வாயே திறக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் திறக்காமல் இருக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில் கொஞ்சமாக திறக்க மாட்டோம், பயங்கரமான வெறித்தனமாக நம்மளை திறக்க வேண்டியதாக வரும். ஏன்னா சூழ்நிலை அது மாதிரி ஆகிடும். ஆனாலும் அதுலேயும் என்ன செய்யணுமா? நாவை அடக்குன்னு தான் சொல்கிறாரு. அது ஏன்னா ஒரு மனுஷனை கூடாதுன்னு சொல்லப்பட்டது. ஆண்டு வேதத்தில் சொல்லிட்டாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனை கூட. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சேலஞ்சாக அடக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா வேதத்தின்படி பார்த்தா ஒரு மனுஷனை கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம். இப்போது ஆல்ரெடி ஆண்டவர் வேதத்தை சொல்லிட்டுக்கிறாரு, விஷம் நிறைந்ததுன்னு. அப்போ நம்ம இந்த விஷம் நிறைந்ததும் அடங்காததும் அடக்க முடியாததும் அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, ஆண்டவர் வேதத்தில் சொல்லிட்டாரே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, முக்கால்வாசி இல்லை, முழுசுவாசி நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, வாயை அடக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நம்ம அடக்கணும். அதுதான் ஒழுங்கு. ஏன்னா அதுதான் வேதத்துக்கு ஒழுங்காக நடக்கிறது. அதுதான் வேதத்துக்கு புறமா நம்ம நடக்க மாட்டோம், நடக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு, சாவுக்கு ஏதுவான விஷயம் இப்போ எங்கே இருக்குது? நாவில் இருக்குது. அப்போ அதை நம்ம திறக்கலாமா? வாயை திறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நாவை அசைக்க கூடாது இந்த வேதத்தின்படி பார்த்தோம்னா. அதனால் இதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதனால் சபிக்கிறோம். நான் நிறையா சபிச்சிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் தான் மன்னிச்சு அதெல்லாம் மாற்றிருக்கிறாரு. அது போல் நம்மள என்ன செய்யணும்? ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் விட்டுறணும். நம்மளால் முடிஞ்ச அளவில் முக்கால்வாசியில் 90% மேலே நம்ம என்ன செய்யணும்? நான் அடக்க பிரயாசம் பண்ணணும். அது கேட்ட கிருபையை ஆண்டவர் தராது. அது மட்டும் இல்லை, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுதான். ஒரே ஊற்று கண்ணிலேருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் வருமா? வரவே வராது, ஒரு நாளும் வராது. அது மாதிரி வரவே வராது. எந்த பார்த்தாலும் பாருங்கள், ஒரே நேரத்தில் அது மாதிரி ரெண்டும் வராது. அதனால் நம்ம என்ன செய்வோம்? நாவை ரொம்ப அடக்க ஆரம்பிக்கணும். இறுதியில் கசப்பான வைராக்கியத்தின் விரோதத்தை வைத்திருந்தார். நீங்கள் பெருமைப்படாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருக்கணும். நாவில் சர்ற மாதிரியாக பொய் வரும் பாருங்கள், திறந்த உடனே பொய் தான் வரும். சிலர் வாயை திறந்தாங்கன்னா பொய் பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன பொய் பேசினா அவங்களுக்கே தெரியாது. மாற்றி 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 ஏன்னா பயம், அவங்களுக்கு தைரியம் கிடையாது, ஃபேஸ் பண்ணுறதுக்கே தைரியம் கிடையாது. ஃபேஸ் பண்ணால் மாட்டிக்குவாங்கள்ல, அதனால் ஃபேஸ் பண்ணாதபடி பொய் தர மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பொய் சொல்லுகிற என்ன போட்டிருக்கு நேரத்தில்? பொய்க்கு பிதாவாக இருக்கணும். பிசாத்துல என்ன செய்யலாம்? பிசாசை யார்? பொய்க்கு பிதாவான். அப்போ அந்த மாதிரி பொய் பேசுகிறவங்க, தர மாதிரி பேசுகிறவங்க யார்? பொய்க்கு பிதா, பிசாசினுடைய பிள்ளைங்க தான் சொல்ல முடியும். வேதத்தின்படி தான் நான் பேசுகிறேன். இல்லையா? யாரையும் தனிப்பட்டு நம்ம குறை சொல்கிறதுக்கோ குற்றவாளியை தீர்க்கிறதுக்கோ நம்ம ஆள் கிடையாது. ஆனால் இது வேதத்தின்படி நடக்கணும், நடந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா, மோட்சத்துக்கு போகணுன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிற இடத்துக்கு போகணுன்னா இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது.
வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டுவான். துர்ச்செய்கைகள் எங்கேருந்து வருது? இதெல்லாம் நம்ம நாவிலிருந்து தான் வரும். துர்ச்செய்கைகள் வரும். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாவை அடக்கணும். பாருங்கள், ரெண்டாவது ஆபிரகாமும் என்னுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் சிநேகிதன் எனப்பட்டான். எப்படி சிநேகிதன் எனப்பட்டான்? அவன் விசுவாசிட்டான் ஆண்டவரை. அது அவனுக்கு ரீதியாக எண்ணப்பட்டது. அதனால் அவன் சிநேகிதன் எனப்பட்டான். மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரமல்ல, கிரியினாலும் நீதிமானாக்கப்படுகிறான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்குது இல்லையா? அதிலே அதிகாரத்தில் 2:26 பார்த்தீங்கன்னா, 2:26 யாக்கோபு 2:26 கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். கிரியை செய்யணும் கட்டாயமாக. அப்போ தான் அந்த விசுவாசிக்கணும்னு அர்த்தம். அதனால் நம்ம நாவை ரொம்ப அடக்கணும். இந்த வேத வசனத்தின்படி ஏற்கனவே சொன்னதுபடி நாவும் நெருப்பு தான், அநீதி நிறைந்த உலகம். 4வது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துது, நரக அக்கினியில் கொளுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால் நான் அடக்க மனுஷனாகக்கூடாது, நான் அடக்க மனுஷனாகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. பொல்லாங்க சாவுக்கு அந்த விஷயமும் சொல்லிடுறாரு. அப்போ இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு கரெக்டாக என்ன செய்யணும்? இதுபடி இல்லாதபடி இது சொல்கிறது இல்லையா? இதைப்படி நடக்காதபடி நம்ம என்ன செய்யணும்? அடக்கி கற்றுக்குரிய காரியங்களில் பேச வேண்டியதை பேசி செய்ய வேண்டியதை செஞ்சு நம்ம கிரி செய்யணும். கர்த்தர் தாமே இதை பாதுகாப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.